அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்கள்ல கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமா கடகராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. தொழில்ல உங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கலாம். ஆனாலும் அந்த போட்டிகள் உங்களுக்கு நல்ல முறையில ஒரு நல்ல பலனாக மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. முக்கியமாக இனி இந்த பராபவ வருடம் தொடங்கி உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஜோதிடர்கிட்ட நல்ல ஒரு ஜோதிட பலன் தெரிந்து கொள்ளணும், தொலைபேசி எண் மூலமாகவே தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க, உங்களுக்கு சரியான பலன்கள் சொல்லுவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு தொழிலை மேம்படுத்தக்கூடிய தகுதியான நேரம் வரப்போகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் எல்லாம் கூட மறையும், பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சில திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். முக்கியமாக குடும்பத்திற்கான பணத்தை சேமிக்க அதிகமான கவனம் செலுத்தணும். புதிய முதலீடுகளில் நீங்கள் நம்பிக்கையாக இறங்கலாம். ஏற்ற இறக்கமான பலன்கள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றில் உயர்வுக்காக உழைக்க வேண்டும் அப்படின்னும், பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெற்றிக்கான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். சில இடங்கள்ல வேலை சுமை இருக்கு, அந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா அந்த வேலை தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது அப்படிங்கிறத மறக்காதீங்க. சில இடங்கள்ல சுவையாக இருக்கும், சில இடங்கள்ல உங்களுக்கு சின்ன பிரச்சனைகளை கூட கொடுக்கலாம். உத்தியோக ரீதியாக நல்லதொரு மாற்றத்தை காணக்கூடிய ராசிக்காரர்கள்ல நீங்களும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மன வருத்தமும் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே நீங்கிறதுக்கான ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்குது. அதனால் நீங்கள் பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னா கூட அந்த பிரச்சனையெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் கடந்து போக போகிறீங்க. சந்திரனுடைய சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வரவும் இருக்கும், அலைச்சல்கள் குறையும். முக்கியமாக எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். அதே போல் தொழிலில் நல்ல ஒரு விருத்தி அடையும். சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான இருக்கும். சுப செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு தான் செய்யும், ஆனாலும் அது நல்ல செலவுகள் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக குடும்ப விஷயங்களை 3வது நபர்கிட்ட பேசாமல் இருக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நல்லது. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ கிடைக்கும். குடும்பத்தில் திருப்திகரமான நிலை நிச்சயமாக காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு இடத்தையும் நல்ல ஒரு மேன்மையை அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் திருப்திகரமான நிலை காணப்படும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் எதிர்கால நலனில் நீங்கள் அதிகமான அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு முறைக்கு இருமுறை அல்லது அலைந்தே நீங்கள் செய்து முடிக்க வேண்டியதாக வரலாம். கலைத்துறையினருக்கு எதிர்ப்புகள் குறையும். அரசியல் துறையினருக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு கண்டிப்பாக கூடும். பாடங்கள் படிக்கிறதுல வேகம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். எடுத்த பணிகள் சாதகமான போக்கு கொடுக்கும். எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். திறமை நிச்சயமா வெளிப்படும். வெளிநாட்டு பயணங்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு வரலாம். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்கன்னா ஆனா அது அவர்களுக்கு சாத்தியம் இல்லாததாக இருந்திருக்கும். இந்த நேரத்துல வெளிநாட்டு பயணம் நடக்கும். மேலிடத்துல உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். மேலிடத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க. ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நல்ல முறையில வந்து சேரும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்த பணம் கூட வந்து சேர்றதுக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறத நம்புங்க.
உடல் ஆரோக்கியம் இந்த நேரத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த உடல் ஆரோக்கியத்தில் இப்போது சீரான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் கோபத்தால் அதிகமான பகை இருந்தால் கூட அந்த பகையெல்லாம் விலகி போகும். அடுத்தவருடைய விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி போகிறது நல்லது. சுக்கிரனுடைய சஞ்சாரம் ஆடம்பர செலவுகளை இந்த நேரத்தில் ஏற்படுத்தலாம். வாகனம் மூலமாக செலவு உண்டாகலாம். பயணம் உங்களுக்கு சுகமாக இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூடுதலான செலவை சந்திக்க நேரிடலாம். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது சற்றே வேகமாக இருக்கும். தேவையான பண உதவி கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம். சக ஊழியர்களோடு வாக்குவாதங்களை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வீணான இந்த வாக்குவாதங்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கறதாகத்தான் இருக்கும். அதனால் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது தான் இந்த நேரம் நல்லது அப்படின்னு சொல்கிறேன். முக்கியமாக இன்னும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறையான சிந்தனைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துருங்க. நற்பலன்கள் கண்டிப்பாக உண்டாகும். வரவுக்கு மீறிய செலவு ஏற்படும். சிக்கனம் இந்த நேரத்தில் அதிகம் தேவைப்படுது. நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கூட இப்போ உங்களுக்கு கிடைக்கலாம். பண பரிவர்த்தனையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பொருளாதார சிக்கல்களை சமாளிக்க நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவாங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து போகிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைதிக்கு வழிவகுக்கும். பிள்ளைகளுடைய சுட்டித்தனம் அதிகரிக்கும். நண்பர்களால் அலைச்சல் ஏற்படலாம். பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் அஜீரண கோளாறு வரும் போகும் தான். ஆனால் சரியான நீர் பருகுவது, சரியான நேரத்தில் உணவு உண்பது ரொம்பவே முக்கியம். கண் பாதிப்பு ஏற்பட்டும் ஆனால் அது விலகி போகும். சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும். ஏழைகளுக்கு தயிர் சாதம் தானமாக வழங்குறது நல்லது. வெளிர் நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம். குலதெய்வ வழிபாடு குழப்பங்கள் நீங்கி தெளிவை ஏற்படுத்தக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முதலீடு செய்திருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் தற்காலிகமாக நீங்கள் சிறிய முதலீடாக செய்கிறது நல்லது. பெரிய முதலீடாக செய்து அதில் நீங்கள் காலை வைத்து அதில் பின்னாடி கஷ்டப்படுறது வேண்டாம். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். நண்பர்களுடைய உதவி இந்த நேரத்தில் உங்கள் மனதுக்கு ரொம்ப ஆறுதலாகவே இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் கடினமான இலக்குகளை அடைவீங்க. ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை இந்த நேரத்தில் நீங்கள் செய்வது நல்லது. கரும் நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கும். ஹனுமனுடைய சாலிசாவை பாராயணம் செய்வது எதிர்மறை எண்ணங்களை நீக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாகனத்தில் தான் போவீங்க. வாகனத்தில் போகும்போது நீங்கள் ரொம்பவே நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. நாம் குறிப்பிட்டு வளைவுகளில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும். நீங்கள் தூக்கத்தை தவிர்க்கிறது உடல்நிலைக்கு ரொம்ப ஆரோக்கிய கேடை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு திரட்டப்பட்ட செல்வம் இவை எல்லாமே நீங்கள் ரொம்பவே பத்திரமாக பார்த்துக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட நீங்கள் நன்கு புரிந்து நடந்து கொள்வீங்க. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நீங்கள் வேலையை பார்க்கறதுக்கான காலகட்டமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் செல்வத்தை எந்த வகையில் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை இப்போ செஞ்சிட்ருப்பீங்க. அது நல்ல வகையில் சேமிக்கிறது மிக மிக நல்லது. நீங்கள் உங்கள் கூட சேர்ந்து வாழ்பவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது இப்போது இந்த நேரம் ரொம்ப நல்லது. ரொம்பவே கவனம் செலுத்துறது அவசியம். ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்தால் சுமூகமாக தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. காதலரை பரஸ்பரமாக புரிந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அவருடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது ரொம்ப நல்லது. பயணத்துக்கு மிக நல்லது அல்ல. அதே போல் இந்த நேரம் உங்களுக்கு பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது இல்லை. அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு இத்தனை நாளாக மேற்கொள்ளலை, குலதெய்வ வழிபாட்டிற்கு இப்போ போகலை, ஆனால் இனிமேல் குலதெய்வ வழிபாடை செய்யணுன்னா கண்டிப்பாக செஞ்சுடுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் சொல்லிடுங்க.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.